வீட்டில் சொல்லிட்டியா என கேட்டவனிடம் இல்லை என ஒரே வார்த்தையில் பதிலை முடித்து கொண்டாள். அவளது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வீட்டினர் தலையிட அவள் அனுமதிக்கவில்லை. சரி, எப்படியும் அங்கே படிப்பதற்கு இடம் கிடைத்துவிட்டால் அவள் வீட்டினர் சமாதானம் அடைந்து கொள்வார்கள் என நினைத்து கொண்டான் சூர்யா. அதற்கு மேல் அப்பேச்சை தொடர்ந்து அவளை தொந்தரவு செய்யவில்லை. சஹானா எந்தெந்த பல்கலைக்கழகங்களை தேர்ந்தெடுத்திருப்பதாக சூர்யா வினவ, இடம் கிடைச்சதும் நீயே தெரிஞ்சுக்குவ என்றால் குறிஞ்சி உறுப்புடன். அவனும் அதை பற்றி தோண்டி துருவவில்லை. எப்படியும் ஏதோ ஒரு கல்லூரியில் இருவருக்கும் படிக்க இடமும் அதுவும் உதவித்தொகையுடன் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் அவனும் உற்சாகமாக வளைய வந்தான். அதோடு அவனும் இனிமேல் அரவிந்துக்கு பாரமாக இருக்கக்கூடாது என்றும் எண்ணிக்கொண்டான். அதுவரையில் அரவிந்த் அவனுக்கு படிப்பதற்கு தந்து உதவிய பணத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி தந்துவிட வேண்டும் என்றும் முடிவு செய்து கொண்டான். ஆனால் நினைப்பதெல்லாம் நடந்து விடுகிறதா என்ன? ஒரு மாதம் கழித்து சூர்யா விண்ணப்பித்திருந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் இருந்து வந்த செய்தியை பார்த்து முற்றிலும் நிலை குலைந்து போனான். அதையும் விட அது தந்த தாக்கத்தில் முழுவதுமாக உடைந்தே போனான். அவனை அவனால் சேகரிக்க முடியாத அளவுக்கு சில்லு சில்லாக உடைந்து போனான். அது அவன் திறமையின் மேல் பட்ட அடி என்றால் பீனிக்ஸ் பறவையாக எழுந்திருப்பான். ஆனால் இது அவன் நம்பிக்கையில் விழுந்த அடியல்லவா, அதுவும் பெரிய பாறாங்கல்லை மலை உச்சியிலிருந்து தூக்கி அதன் மேல் போட்டு உரு தெரியாமல் நசுக்கிய அடி. அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்கு அவனுக்கு இடம் கிடைக்கவில்லை. இம்முறை இல்லாவிட்டால் அடுத்த முறை என மனதையும் தேற்றிக் கொண்டிருக்க முடியும் அவனால். ஆனால் அவனுக்கு தரப்பட்ட காரணத்தை கண்டு நெஞ்சை வெடித்துவிடும் போல் இருந்தது. பின்ன அவன் இயற்றிய இசையை காப்பி என்று எவ்வளவு எளிதாக முத்திரை குத்திவிட்டார்கள். கல்லூரி விண்ணப்பத்துடன் சேர்த்து கிட்டாரை வாசிக்கும் காணொளி ஒன்றையும் உடன் அனுப்பி வைக்க வேண்டும். அதை பார்த்து செயற்கை குழுவுக்கு மாணவர்களின் திறமை பற்றிய எண்ணம் கிடைக்கும். அதன் அடிப்படையில் அக்குழு யாரை தேர்ந்தெடுக்கலாம் என முடிவு செய்ய முடியும். ஆகவே சூர்யா அவன் சொந்தமாக இயற்றிய இசையில் சிறந்தது என நினைத்த இரண்டினை அவன் இயற்றியது என சொல்லி அதை காணொளியாகவும் அனுப்பி வைத்திருந்தான். அதை அவர்கள் இசைப்பள்ளியில் நண்பர்களின் உதவியுடன் எடுத்திருந்தான். அந்த காணொளியை தான் அது அவன் இயற்றிய இசை அல்ல என்றும் மற்றொருவருடைய இசையை திருடி தன்னுடையது என பொய் சொல்லி அனுப்பியதால் அவனுக்கு அக்கல்லூரியில் இடம் கிடையாது என்றும் காரணங்களை வரிசைப்படுத்தி அவனை நிராகரித்திருந்தனர். அரவிந்திடம் கூட சொல்லாமல் தன் துக்கத்தை விழுங்கி கொண்டான். எப்படியும் மற்ற 2 பல்கலைக்கழகத்திலிருந்து இன்னும் பதில் வரவில்லையே, காத்திருக்கலாம் என காத்திருந்தான். பேரிடிகளாக அங்கிருந்தும் அதே பதில்கள். எந்த இசையையும் அவன் வாசிப்பதை போல் காணொளியாக அனுப்பி வைக்கலாம். ஆனால் அது யாருடைய இசை என்று சொல்லி அனுப்ப வேண்டும். அதைதான் சூர்யா செய்தான். அது அவனுடையது என்பதில் அவனுக்கு எவ்வித சந்தேகமும் இல்லை. அதுவும் இல்லாமல் அவன் எதை பார்த்தும் அவன் இசையை இயற்றவில்லை. ஏன், வேறொருவரின் தாக்கம் கூட அதில் இல்லை என்பது திண்ணம். அப்படி இருக்கையில் இது எப்படி நிகழ்ந்தது? அவனுக்கு பதில் தெரியாமல் மண்டை காய்ந்தது. அதனால் சம்பந்தப்பட்ட கல்லூரிகளில் பேசி உண்மையை தெரிந்து கொண்டான். உடம்பினுள் ஓடும் நரம்புகள் ஒவ்வொன்றையும் சுண்டி விட்டதைப் போல் அவர்கள் சொன்ன உண்மை பயங்கரமாக வலித்தது. சூர்யா அனுப்பிய அதே இசையை வேறொரு பொண்ணும் அவர்களுக்கு அனுப்பியிருப்பதாகவும் அது அப்பெண்ணின் இசைதான் என்பதில் அவர்களுக்கு எவ்வித சந்தேகமும் இல்லை என்பதால் அப்பெண்ணுக்கு அவர்கள் கல்லூரியில் இடம் தந்துவிட்டதாகவும்
தெரிவித்திருந்தனர். ஏனெனில் அப்பெண் தனக்கென்று ஒரு இணையதளம் தொடங்கி கடந்த 6 மாதங்களாக அதில் அவளின் படைப்புகளை முழுவதுமாக இல்லாவிட்டாலும் சின்ன சின்ன காணொளிகளாக பதிவிட்டிருக்கிறாள். அந்த ஒரு ஆதாரம் போதாதா அவர்களை நம்ப வைக்க? அதன் பிறகு அப்பெண் யார் என்று தெரிவதற்கு அவன் நிறைய யோசிக்க வேண்டியிருக்கவில்லை. ஆனாலும் இந்த பாலும் மனம் அவளா இருக்கவே இருக்காது என அவளுக்கு சாதகமாக பேசியது. அப்பெண் யாரோ எவரோ அல்ல, அவன் உயிருக்கு உயிராக நேசிக்கும் சஹானா. தன் இசையை அவள் அனுப்பியது கூட அவனுக்கு அப்பொழுது பெரியதாக தெரியவில்லை. அவன் விண்ணப்பிக்கப் போவதாக தெரிவித்திருந்த அதே கல்லூரிக்கு அனுப்பதியும் ஆர்வ கோளாறு என்று ஒதுக்கி வைத்து விடலாம். ஆனால் அவளுக்கு மேற்படிப்பு படிக்க இடம் கிடைத்து விட்டதை அவள் தன்னிடம் கூட சொல்லவில்லையே என்ற ஏமாற்றமே பிரதானமாக தண்ணீரில் போட்ட உப்பை போன்று உள்ளூர கரைந்து பரவியது. உடனே அவளை அழைத்து சந்திக்க வேண்டும் என சொல்ல அவளும் வந்தாள். இப்பொழுதெல்லாம் அவளை அடிக்கடி இசைப்பள்ளியில் காண முடியவில்லை. அவள் சேர்ந்த வகுப்புகள் எல்லாம் முடிந்துவிட்டன. சூர்யா சுற்றி உழைக்காமல், சனா, உனக்கு படிக்க இடம் கிடைச்சத என்கிட்ட சொல்லவே இல்லையே என தொண்டை அடைக்க கேட்கவும், நான் யார்கிட்டையும் இன்னும் சொல்லலையே, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் என இருந்தேன். ஆமா, உனக்கு எப்படி தெரிஞ்சது என சந்தேகமாக அவனை பார்த்து கேள்வி எழுப்பினாள். எனக்கு எங்கேயும் அட்மிஷன் கிடைக்கல என சூர்யா நிறுத்தி அவளை பார்க்க, அதுக்கும் நான் கேட்டதுக்கும் என்ன சம்பந்தம் என்றாள் தோள்களை உயர்த்தி இறக்கியவாறு. இவளுக்கு தன்மேல் அக்கறை இல்லையா? அவன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நிர்ணயம் செய்யும் முயற்சியில் தோற்று போயிருக்கிறான். அதை பற்றி சிறிதும் கவலையே இல்லாமல் பேசுகிறாளே. மனதில் பலத்த அடி வாங்கினான் சூர்யா. சம்பந்தம் இருக்கு. நீ இசைய அனுப்புறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் வேற அனுப்பியிருப்பேனே சனா என ஆதங்கத்துடன் சொல்ல, அவளுக்கு கண்மண் தெரியாமல் கோபம் வந்துவிட்டது. எதுக்கு சொல்லணும்? எனக்கு கொடுத்துட்டதானே, அப்புறம் அது எப்படி உனக்கு சொந்தமாகும் என்றாள் சற்று திமிராகவே. உனக்கு கொடுத்தேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா அது என்னோட படைப்பு. நீ என்கிட்ட கேட்டு செஞ்சிருந்தா இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை என சூர்யா அவளிடம் விளக்க முயல, எனக்கானது நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், அத நான் ஏன் உன்கிட்ட கேட்கணும் என்றாள் சற்றும் வருந்தாத குரலில். சனா, நீ என் உயிரை கேட்டிருந்தாலும் யோசிக்காம கொடுக்கறவனா? அப்படி இருக்கிற எனக்கு இந்த இசை ஒன்றும் பெருசில்லை. என் பிரச்சனையே இப்போ அதை எனக்கு தெரியாம நீ யூஸ் செஞ்சது. அது எனக்கு பிடிக்கல என மேலும் அவளுக்கு புரியும் விதத்தில் விளக்கினான். இங்க பாரு, உனக்கு பிடிக்கும் பிடிக்கல என்பதற்காக பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. யாருக்காவது gift கொடுத்தா அதை திருப்பி கேட்பியா? அசிங்கமா இல்லை என குரலை உயர்த்தி அவனையே திருப்பி தாக்கினாள். இதை அவன் எப்படி எடுத்துக்கொள்வது? அவன் சொல்ல வருவதை சற்றும் புரிந்து கொள்ளாமல் வாதாடுகிறாள். விவாதம் செய்பவர்களிடம் பேசி புரிய வைக்க முயலலாம். ஆனால் இவள் விதண்டாவாதம் அல்லவா செய்கிறாள் என சோர்ந்து போனான். இசையை ஏற்றி அவளுக்கு தந்துவிட்டால், என்னதான் பரிசாக தந்தாலும் அது அவள் இயற்றியது என சொல்ல முடியுமா? எப்படி அவளால் சொந்தம் கொண்டாட முடிந்தது? அவனுக்கு புரியவே இல்லை. அதை போலவே அவன் தேர்ந்தெடுத்து வைத்திருந்த அதே கல்லூரிகளுக்கு விண்ணப்பித்திருக்கிறாள். கல்லூரிகளை தேர்ந்தெடுக்க உதவி வேணுமா என்று அவன் கேட்டதற்கு அதுவரையில்
அவன் உதவியதே போதும் என்றும் சொல்லிவிட்டாள். அவள் கல்லூரிகளை தேர்ந்தெடுத்து விட்டாளா என அவன் கேட்ட பொழுதும், ரிசல்ட் வரட்டும் சொல்றேன் என மழுப்பி விட்டாள். அதெல்லாம் அவன் ஞாபகத்தில் உரசி போக, எல்லாமே திட்டமிட்டே செய்திருக்கிறாள் என்பது அவனுக்கு தெளிவானது. அவன் கால்கள் வலுவிழப்பதைப் போல் இருக்க, எங்கே அவன் முன்னால் விழுந்து விடுவோமோ என்று பயந்து போனான். சஹானா தன்னிடம் சொல்லிவிட்டு செய்திருந்தால் திட்டமிட்டு வேறு இடங்களுக்கு வேறு இசையை அனுப்பியிருப்பான். அப்படி செய்திருந்தால் அவனுக்கும் வேறொரு பல்கலைக்கழகத்தில் இடம் கிடைத்திருக்கும். இனி அவனுக்கு பிடித்த அந்த 3 பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்கவே முடியாத அளவுக்கு அவன் பெயர் கெட்டு போய்விட்டது. அமெரிக்காவில் இசைக்கு பெயர் போன கல்லூரிகளும் அதிகமில்லை. அதோடு அவன் மேற்கொண்டு என்ன செய்வதென்றாலும் அடுத்த வருடம் வரையில் காத்திருக்க வேண்டும். ஏற்கனவே இதற்காக வீட்டில் ஒரு பெரிய போராட்டமே நடந்தது. செலவழித்த பணமெல்லாம் வீணாகி போனது. இப்பொழுது கெட்ட பெயருடன் அவமானமும் சேர்ந்து கொண்டது. அவன் அமெரிக்காவில் மேற்படிப்பு படிக்க விண்ணப்பித்திருக்கிறான் என்று ஊருக்கே தெரியும். அவனுக்கு இடம் கிடைக்கவில்லை என தெரிந்தால் வீட்டில் எப்படி எடுத்துக்கொள்வார்கள்? கலக்கம் ஏற்பட ஆதங்கம் தலை தூக்க, நான் அப்ளை பண்ண போறேன்னு தெரிஞ்சும் நீ ஏன் அங்க அப்ளை செஞ்ச சனா என அவன் கேட்க, வாட் நான்சென்ஸ், அது என்ன உன்னோட காலேஜா? எல்லோருக்கும் போது நான் அனுப்பினேன், எனக்கு கிடைச்சது என்றாள் தெனாவட்டாக. அவனின் உழைப்பை சுரண்டி அவன் திரட்டிய தகவல்களை பயன்படுத்தி அவன் வேலை செய்து ஈட்டிய பணத்தையும் உபயோகித்துவிட்டு இப்படி ஈரமே இல்லாமல் அவனிடம் பேசினாள் சஹானா. எனக்கு சீட் கிடைக்கல சனா, நான் உன்னோட அங்க வர முடியாது என்ற சூர்யாவின் கண்களில் சிந்தப்படாத கண்ணீர் பளபளத்தது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏன் தப்பில்லையே என்றாள் தோள்களை குலுக்கிக் கொண்டே. கொஞ்சமே கொஞ்சம் பரிவை எதிர்பார்த்தும் ஏமாந்து போனது காதல் உள்ளம். இதயத்தின் மேல் ஓங்கி ஓங்கி அறைந்தாள் அவள். எதிர்பாராத தாக்குதல் எதிர்பாராதவளிடமிருந்து. என் நேரமும் கூடவே சுற்றி கொண்டிருக்க முடியாது என்று அவனுக்கு தெரியும். அதற்காக காதலியிடம் இருந்து காதலை கூட எதிர்பார்க்க கூடாதா என்ன? அவன் உருகி உருகி காதலிக்கும் அளவுக்கு இல்லை என்றாலும் பரவாயில்லை. அதற்காக அக்கறை கூட காட்டக்கூடாதா? அவன் எதிர்காலமே இங்கே கேள்விக்குறியாகிவிட்ட நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறான். அதற்கு காரணமானவளோ சற்றும் வருத்தாமல், அது உன் வாழ்க்கை, எனக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை போல் பேசிக்கொண்டிருக்கிறாள். வேறு யாராவதாக இருந்திருந்தால் விட்டு தள்ளி இருப்பான். ஆனால் அவள் அவன் உயிரல்லவா? முதல் கட்ட அதிர்ச்சியிலிருந்தே மீளாமல் என்ன பேசுவது என்றும் தெரியாமல் சூர்யா நின்று கொண்டிருக்க சஹானா மேலும் பேசினாள். இப்பவே என்ன இவ்வளோ டாமினேட் பண்ற? இனி வருங்காலத்தில் என்னென்ன பண்ண போறியோ? உன்னை நம்ப முடியாது. உன்னோட எல்லா முடிவுகளையும் உன் வீட்டில் கேட்டு கேட்டு செய்கிற என்னால அப்படி இருக்க முடியாது. எனக்கும் உனக்கும் செட் ஆகாது. இதுவே நம்ம சந்திக்கிறது கடைசியா இருக்கட்டும், குட் பை என சொல்லிவிட்டு திரும்பி பாராமல் சென்று விட்டாள். அவள்தான் வாழ்க்கை என்றான் அவன். அவளும் அந்த வாழ்க்கை எனக்கானது என அதை எடுத்துக்கொண்டு சென்றே விட்டாள். அன்றுதான் அவளை கடைசியாக நேரில் அவன் பார்த்தது. நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். என்னை அவமதிச்ச எல்லோர் மூஞ்சலியும் கரிய பூசுவேன். அதற்கு என்ன வேணும்னாலும் செய்வேன் என அவள் அடிக்கடி சொல்லும் வாக்கியம் என்று புதிய அர்த்தத்துடன் அவனது காதுகளில் ஒலித்தது. மனதில் அனைத்து சுவர்களிலும் ஓங்கி ஓங்கி அறைந்ததும். இது ஒரு பக்கம் இருக்க, இனி அவன் வீட்டினரை எதிர்கொள்ள வேண்டுமே. எப்படியும் அவர்களிடம் படிக்க இடம் கிடைக்கவில்லை என்று சொல்ல வேண்டுமே. அமெரிக்காவில் படிக்க இடம் கிடைக்கவில்லை என்றதும் வீட்டில் பெற்றோர்கள்
இதுக்கு தான் தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்க வேண்டாம் என சொன்னோம் என எடுத்த எடுப்பிலே அவனை திட்ட ஆரம்பித்தனர். அடுத்து என்ன செய்ய போகிறோம் என சூர்யாவுக்குமே மலைப்பாக இருந்தது. இந்த நேரத்தில் ஆறுதல் தேடி வீடு சென்றால் இவர்களும் அவனை துளைக்கிறார்கள் என வெறுத்து போனான். இப்படிதான் இருக்கும் என்றும் தெரியும். இருந்தாலும் அவன் மனம் பரிவை எதிர்பார்த்தது. ஏனெனில் சகானா கொடுத்த அடி அப்படி பட்டது. இதுவரைக்கும் எவ்வளவு காசு செலவாகி இருக்கும். இப்படி காசை கரியாக்கிட்டு வெக்கமே இல்லாம வந்து நிக்கிற. உனக்காக அரவிந்த் எவ்வளவு செலவு செஞ்சிருக்கான். கொஞ்சமாவது பொறுப்பு இருந்தா அதை அவனுக்கு திருப்பி தரணும்னு என யோசிச்சிருப்ப என அவர்கள் வார்த்தைகளால் தாக்க அவனால் எதிர்த்து எதையும் சொல்லிவிட முடியவில்லை. அவர்கள் சொல்வதிலும் நியாயம் இருக்கிறதல்லவா? அவனே அப்படியெல்லாம் திட்டமிட்டவன் தானே. வாயை திறந்து சொல்ல வேண்டியது தானே என சூர்யாவிடம் எரிந்து விழுந்த அரவிந்த், அப்பா அம்மா அவனை சும்மா சொல்லாதீங்க. அவனோட படிச்ச பொண்ணு அவனை ஏமாத்திட்டான் என நடந்ததை சுருக்கமாக சொன்னான். அவன் சொன்னது அனைத்தையும் பொறுமையாக கேட்டவர்களோ, சம்பந்தமில்லாதவளை ஏன் நம்பணும், அது இவன் தப்புதானே என்றனர். என்னதான் அரவிந்த் சொல்லவில்லை என்றாலும் சூர்யாவின் முகத்தில் தெரிந்த ஏமாற்றப்பட்டதன் வழியை வைத்தே அவன் அப்பெண்ணை காதலித்திருக்கிறான் என்பதும் அவர்களுக்கு புரிந்து போனது. உள்ளமும் உலைக்களமாக கொதித்தது. இன்னுமே உருப்படவே இல்லை. இதில் காதல் ஒரு கேடா இவனுக்கு? அப்படி என்ன கேட்டுட்டோம்? ஒழுங்கா படிச்சு நல்ல வேலைக்கு போன்னு தானே சொன்னோம். சம்பாதிச்சு கொடு, கோட்டை கட்டலாம்னா நாங்க கேட்டோம் என தொடர்ந்து கங்காவும் நடராஜனும் பொரிந்து தள்ளினர். அன்று இரவு முழுவதும் சூர்யாவுக்கு பலவிதமான அர்ச்சனைகளும் அறிவுரைகளும் தொடர்ந்து பெற்றோர்களிடமிருந்து வரிசை கட்டி கொண்டு வந்தன. அவனுக்கு மட்டும் என்றால் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருந்திருப்பான். ஏனெனில் தவறு அவன் மீது அல்லவா? ஆனால் அரவிந்துக்கும் சேர்த்து திட்டுகள் விழவும் தான் சூர்யாவால் அதற்கு மேல் அமைதியாக இருக்க முடியவில்லை. உன்னாலதான் அவன் இப்படி உருப்படாம போறான். அப்பவே சொன்னோம், கேட்டியா? அங்க போகாம இருந்திருந்தா இந்நேரம் ஒழுங்கா வேலைக்கு போயிருப்பான். நாங்களும் நிம்மதியா இருந்திருப்போம். வயசான காலத்துல இன்னும் என்னவெல்லாம் பார்க்கணுமோ நாங்க என அரவிந்தின் பக்கம் அவர்கள் கோபத்தை திருப்ப சூர்யாவால் அதை சகித்து கொள்ள முடியவில்லை. அவனுக்கு உறுதுணையாக இருந்த ஒரே காரணத்தால் அரவிந்துக்கு இத்திட்டுகள் தேவையா? அப்போதும் கூட உன்னால் தாண்டா என அரவிந்த் அவனை கண்டபடி திட்டி இருந்தாலும் மனம் சமாதானம் அடைந்திருக்கும் சூர்யாவுக்கு. ஆனால் எதுவும் சொல்லாமல் அமைதி காத்தான் அரவிந்த். ஏற்கனவே புண்பட்டிருந்த மனம் தன்னையே மாய்த்து கொண்டது. கங்கா அழுதழுது புலம்பி ஓய்ந்து போக நள்ளிரவு தாண்டியே அனைவரும் உறங்கச் சென்றனர். ஆனால் 1 மணி நேரத்திலேயே அவர்கள் தந்தை நடராஜனுக்கு உடல்நிலை சுகமில்லாமல் போனது. அதனால் அவசரமாக அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். சூர்யாவின் நெஞ்சில் அன்று மாறி மாறி அடிவிழ எப்படி அதிலிருந்து மீள்வது என்று கூட தெரியவில்லை. தொடர்ந்து வந்த தாக்குதல்களால் சூர்யா சிந்திக்கும் திறனையே அன்று இழந்திருந்தான். ஏதோ அரவிந்த் இருந்ததால் அவனே அனைத்தையும் பார்த்து கொண்டான். மருத்துவமனையில் பயப்பட தேவையில்லை என சொல்லி பாசிட்டிவான விஷயம் மட்டும் அவர்கிட்ட பேசுங்க என அறிவுறுத்தி அனுப்பி வைத்தனர். அதனால் அன்றிலிருந்தே கங்கா தன் புலம்பலை வெகுவாக குறைத்து கொண்டார். அன்றுதான் இப்படி ஒரு இக்கட்டில் கொண்டு வந்து தன் குடும்பத்தை நிறுத்தியதற்கு தான் மட்டுமே காரணம் என்பது சூர்யாவிற்கு மனதில் ஆழ பதிந்து புதைந்து போனது. அவ்வெண்ணங்களின் தாக்கம் அதிகரிக்க
உள்ளுக்குள் புலங்கி போனான். இந்நிலைக்கு அவனை தள்ளிய முதல் முக்கிய காரணம் காதல் என அக்காதலை அறவே வெறுக்க ஆரம்பித்தான். அதற்கு தொடர்புடைய அவன் உயிருக்குயிராய் நினைத்த இசையை மறந்தான். அந்த இசையுடன் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் நிராகரித்தான். வீட்டினரை இனிமேல் வருத்தக்கூடாது என அன்றோடு அவர்களிடம் வாதாடுவதையும் விட்டொழிந்தான். அவன் தந்தைக்கு இரத்த அழுத்தம் கூடியிருந்தது. வேலையில் உள்ள பளு காரணமாக இதுபோல் ஏற்கனவே அலுவலகத்தில் வந்திருக்கிறது என பின்னால் தெரிந்து கொண்டாலும் சூர்யாவால் அமைதியடைய முடியவில்லை. உயிரை கொடுத்து வளர்க்கும் பெற்றோர்களுக்கு இப்படி ஒரு பொறுப்பில்லாத பிள்ளை இருந்தால் இரத்த அழுத்தம் கூடாமல் என்ன செய்யும் என கூசி போனான் சூர்யா. இனிமேல் அரவிந்த் அளவுக்கு இல்லை என்றாலும் ஓரளவுக்கு பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என முடிவு செய்து செயல்பட ஆரம்பித்தான். இப்போது வேலை பார்த்து கொண்டிருக்கும் போதே அதே அலுவலகத்தில் அரவிந்தின் சிபாரிசால் வேலைக்கு சேர்ந்தான். ஆரம்பத்தில் அரவிந்த் அவனின் இந்த முடிவுக்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை. நான் இப்படியே உருப்படாம இருக்கணும்னு நீ நினைக்கிறியா என மிரட்டி அவனை பணிய வைத்தான் சூர்யா. அரவிந்தின் சிபாரிசால் சேர்ந்ததால் தன்னை நிரூபிக்கவென்று அயராது உழைக்க ஆரம்பித்தான் சூர்யா. அவன் உழைப்புக்கு பரிசாக மடமடவென்று பதவி உயர்வுகள் கிட்ட இந்த 4 ஆண்டுகளில் இப்போது இருக்கும் இந்நிலையை எட்டி இருக்கிறான். அதற்காக அலுவலகத்தில் அவன் கடின முகத்தை போட்டு கொண்டான். அதுவும் பெண்களை பல எட்டுக்கள் தள்ளியே நிறுத்தியிருந்தான். இனி ஒரு முறை யாரும் அவனை ஏமாற்றிவிடக்கூடாது என்பதில் மிகவும் தீவிரமாக இருந்தான் சூர்யா.